இந்த அமர்வின் நோக்கமா இருக்கிற விஷயம் குறிப்பா இளையோர் மத்தியில சில நோய் நிலைமைகள் ஏற்படும் பொழுது அதை கையாளுறதுக்கான அனுபவமோ அல்லது கையாளுறதுக்கான முறைகள் இல்லாததுனால அவங்களோட செயற்பாடுகள்ல அந்த நோய் நிலைமைகள் பாதிப்பு ஏற்படுது. குறிப்பா இன்னைக்கு பார்த்தோம்னா கணக்க பிள்ளைகளுக்கு asthma, அதே மாதிரி தொடர் காய்ச்சல் வர்ற தன்மைகள் பலவீனமா இருக்கு. அப்படியான நிலைமைகளால இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் அவதானித்து வரக்கூடியதா இருக்கு. அந்த அடிப்படையில இந்தியா அமர்வு முழுக்க முழுக்க இது தொடர்பா நீங்க கையாளக்கூடிய வழிமுறைகள் தொடர்புல தான் அமைய இருக்குது. இன்றைய அமர்வுல வளவாழ்றா வந்திருக்கிறது திருமதி சீனத் அவர்கள். திருவண்ணாமலை சித்த மருத்துவ பீடத்துல சித்த மருத்துவ பட்டப்படிப்பை முடிச்சு இந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு சித்த மருத்துவரா பணியாற்றி வர்ற ஒரு நபர். குறிப்பா உங்களோட இன்றைக்கு இந்த நோய் நிலைமைகள் தொடர்புலையும் அதை எப்படி நீங்க கையாளலாம் என்ற தொடர்பான இலகுவான வழிமுறைகள் தொடர்பிலே உங்களோட கலந்துரையாட இருக்கிறேன். தமிழோட தொடக்கத்துல அவன் உரையோட போகும். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதிலான அமர்வா இந்த அமர்வு தொடர்ச்சியா போகும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட கேள்விகள் இருக்கிற பட்சத்துல நீங்க கேள்வி பதில் நேரத்தை கேட்டுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. நன்றி. சீனத்தின் இந்த அமர்வை கையெழுத்து. வணக்கம். குட் ஈவினிங். தேங்க்யூ ஹைக்ரீவன். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இளையோருக்கு ஏற்படும் நோய் நிலைமைகளும் அவற்றுக்கான இலகு மருத்துவமும். ஹையன் இன்ட்ரடக்ஷன்லயே சொன்ன மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து தங்களை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால ஈஸியா இப்ப நாங்க மருந்துகளுக்கு போறதுக்கு முன்னம் ஈஸியா நீங்களே உங்களுக்கு இருக்கிற நோய் நிலைமைகளை அறிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுல இலகுவா என்ன இருக்குதோ அதுகளை வச்சு உங்களோட நோயின் குணங்குறிகளை நீங்க கட்டுப்படுத்தி நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் இதுல செய்ய போறோம். இப்ப காமனா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நிறைய நோய்கள் வருது. ஆனா காமனா கூடுதலா என்ன வருதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காமன் கோல்டு. நம்ம காமன் கோல்ட வந்து நாங்க சொல்ல போறோம். அடிக்கடி இந்த தடிமண் வாரது, உங்களுக்கு தடிமண் வாரது, மூச்சோட சம்பந்தப்பட்டு மூக்கால தண்ணி வர்ற மாதிரி இருக்கிறது, அந்த உங்களோட சுவாசத்தோட சம்பந்தப்பட்டு வர பிரச்சனைகளோட வர அந்த காமன் கோல்ட பத்தி பார்ப்போம். அது காய்ச்சல், அடிக்கடி வர காய்ச்சல், காமன் ஃபீவர். நாங்க காய்ச்சல ஒரு நோயா டயக்னோசிஸா சொல்றல, அது வைரல், பாக்டீரியல், இன்ஃபுளுன்சா, டெங்கு அப்படி ஒவ்வொன்றுல சொல்லுவாங்க. வார குணங்குறிகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு காய்ச்சலா இருக்கும். ஆனா இந்த சீசனல் ஃப்ளூ, அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி வர காய்ச்சலை பத்தி தான் இங்க நாங்க பார்க்க போறோம். அடுத்தது வந்து இறப்பை அலர்ச்சி. அலர்ச்சின்னு சொல்றது கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸுக்குள்ள காமனா இருக்கிறது. இதை தவிர்த்து இந்த ஆஸ்மா, மிக்ரைன், இந்த ஒத்த தலைவலி, மூச்சு திணறல் சம்பந்தமா, அடுத்தது வந்து பெயின்ஃபுல் மென்சுரேஷன், மாதவிடாய் வந்து ஒழுங்கில்லாம இருக்கிறதும் வலியோடு இருக்கிறதும் அப்படியான சில விஷயங்களும் இருக்கு. ஆனா இங்க நேரத்தை நாங்க கடத்திட கொண்டு இந்த 3 விஷயங்களை பத்தி நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க முதலாவது காமன் கோல்டு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்குள்ள அதை நாங்க கொண்டு வந்து பார்க்க போறோம். அந்த காமன் கோல்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது உங்களுக்கு இந்த வருத்தம் தான் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க விளங்குறதுக்கு இந்த குணங்குறிகள் உங்களுக்குள்ள இருக்கணும். லேசான ஒரு காய்ச்சல் ஒன்று இருக்கும் உங்களோட உடம்புல. இப்ப தலைவலி, இப்ப மூச்சு திணறலோட சம்பந்தப்பட்டு, மூச்சோட சம்பந்தப்பட்டு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி அதாவது சுவாச மேல் சுவாச தொகுதியோட சம்பந்தப்பட்டு வர வருத்தங்களா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அந்த மூக்கால தண்ணி வடிகிற, இருமல் இருக்கிற, அடுத்த தலைவலி இருக்கிற, மூக்கு அடைச்சி இருக்கிற இப்படியான குணங்குறிகள் எல்லாம் இருக்கும். அதே மிச்சமா போய் கூடி போகுதுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு காய்ச்சல், அந்த தடுமல் காலோடு சேர்ந்து காய்ச்சலும் வரும்போது உங்களுக்கு பசி இல்லாத உணர்வு, உங்களுக்கு சாப்பிட எதுவுமே விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கும், அதோட வாந்தி வரதா இருக்கும். இப்ப நான் இது படங்கள் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்ததும் ஞாபகம் நிக்கணும்ன்றதுக்காக இந்த படங்கள் போட்டிருக்குது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாம் சொல்லி, இப்ப காமன் கோல்டு வந்த கையோட, இப்ப தடிமண் வந்ததோட சில ஆட்களுக்கு தடிமண்ணோட நின்றுடும், சிலவங்களுக்கு அது அப்படியே கூடி காய்ச்சலா வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 7 நாளைக்கு அப்படி தொடர்ற மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா நாங்க காய்ச்சல்னு சொல்றது வந்து நம்மட உடம்பு வந்து ஒரு நுண்ணங்கி நம்ம உடம்புக்கு போகும்போது நோய் தொற்றுக்கு எதிராக நம்ம உடம்பே செயற்படுற ஒரு செயற்பாடுன்ற விளைவாலதான் இந்த காய்ச்சல் வர்றது. அது இயற்கையான ஒரு நிற்புடன இது.
நிற்பீடனம். அதனாலதான் அது வருது. நார்மலா நம்மளோட பாடியில டிஃபென்ஸ் மெக்கானிசம்னாலதான் அந்த காய்ச்சல் வருது. அது உங்களுக்கு அந்த டைம்ல இருக்கிற குணங்குறிகளுக்கு ஏற்ப 3 நாளைக்கு மேல போகுது, இல்ல அது சிவியரா போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க டெஃபினெட்லி இப்படி சின்ன சின்ன மருந்துகளை செஞ்சு வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு வைத்தியர்ன்ற ஆலோசனைக்கு நாடணும். அப்படி இல்ல உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, லேசான உடம்பு வருத்தத்தோட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்மால் டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலும். நார்மலா இந்த காமன் கோல்டுல வரும்போது ஒரு மைல்டு ஃபீவர் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீவரா அது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த அந்த காய்ச்சல் வந்து நார்மலா நம்மளோட உடல் வெப்பநிலையை விட கூடுதலா இருக்கும்போதுதான் அந்த காய்ச்சல்னு சொல்லி சொல்லுவோம். சாதாரண மனிதன் உடல் வெப்பநிலை வந்து 37°C இருக்கும். நீங்க ஃபரனைட்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 98.6 ஃபரனைட். அதை விட கூடுற சந்தர்ப்பத்துலதான் நாங்க 104.4 100.4 அப்படி போகும்போதுதான் வந்து காய்ச்சல்னு சொல்லி சொல்லுவோம். அதுலயும் வந்து சிவியர், லோ கிரேட், மைல்ட் கிரேட், மோடரேட், ஹை கிரேட் அப்படி எல்லாம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு உடம்புண்ட வெப்பநிலை வந்து 104 விட கூட போச்சுன்னா, 104 ஃபரனைட்டை விட கூட போச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க கட்டாயம் வைத்தியரை அணுகணும். வீட்டுல இந்த மருந்துகள் செய்துட்டு சரியா போகும்னு சொல்லி இருக்க இயலாது. அடுத்தது இன்ஃபுளுன்சான்றது அது வந்து ஃப்ளூன்னு சொல்லி சொன்னா அதுவும் ஒரு காய்ச்சல் தான். இது வந்து நம்மண்ட சீசனல். இப்ப பொதுவாவே காய்ச்சல் வர்றதுக்கு மிகவும் முக்கியமான காரணமா இருக்க போறது வந்து நம்மட சூழல்ல, நம்மட என்வாயன்மெண்ட்ல காணப்படுற வைரல். அந்த வைரல் ஃபீவர் தான் கூடுதலா வரும். அதுல ஒன்றுதான் இன்ஃபுளுன்சா மிகவும் காமனான ஒரு காய்ச்சல் உண்டு. இதுல நீங்க நிறைய பேர் இத அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காய்ச்சல நிறைய பேருக்கு வந்து போகும், காமனா அடிக்கடி வரும். யாருக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்க நிறைய வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த இப்படி நீங்க நிறைய தூசுகளுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும் போது, வெளிப்படும் போது இதுகள்ல எல்லாம் டக்குண்டு வரும். யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவங்களுக்கு அடிக்கடி வந்து போகும் இந்த காய்ச்சல். இதுல காய்ச்சல் அந்த சொன்னதுதான், அந்த காய்ச்சல், மூக்கடைக்கிறது, மூக்கால தண்ணி வருது, தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கும். உடம்பு ஏலாம இருக்கும், கால் எல்லாம் நோவு இருக்கும், தலைவலி இருக்கும், தலைப்பாரம் இருக்கும், இப்படியானதெல்லாம் இருக்கும். அது வர்ற வைரஸ், நம்மளுக்கு எந்த வைரலான ஃபீவர் காய்ச்சல் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி சில குணங்குறிகள் மாறி மாறி காட்டும். இதே நீங்க டெங்கு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டெங்கு ஒரு வைரல் ஃபீவர் தான். ஆனா அந்த டெங்குல வர குணங்குறிகள் வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்தா போல நாங்க வீட்டுல செய்யற அந்த எளிய வைத்திய முறைகளையும் வந்து நாங்க மாற்றிக்கொள்வோம். உங்களுக்கு என்ன குணங்குறி இருக்கோ அதுக்கு ஏத்தா போலதான் நாங்க அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த சிம்பிள் ரெமெடிஸை நாங்க யூஸ் பண்ணுவோம். இதுல நீங்க டெங்கு ஃபீவர்லயும் என்னென்ன குணங்குறிகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இது காமனா வரக்கூடிய காய்ச்சலை பத்தி தான் நாங்க சொல்றோம். இப்ப டெங்கு ஃபீவர் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த நல்ல சீசனுக்கு வரும். அந்த உங்களுக்கு விலங்கும் நுளம்புகள் கூட பரவக்கூடிய இந்த மாதிரி சீசன் இப்ப வந்து டெங்கு அவுட் பிரேக் ஆகிட்டு வருது இந்த இடங்கள்ல எல்லாம். அப்ப நீங்க அதுலயும் கவனமா இருக்கணும். காய்ச்சலோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து தலை வலி இருக்கும். தலைவலியோட கண்ணெல்லாம் சிவந்து பெரியோபிட்டல் பெயின் சொல்லுவாங்க, கண்ணை சுத்தி மேல இமையில எல்லாம் நோவு இருக்கும். நார்மலாவே காய்ச்சல் வந்தா உங்களுக்கு சாப்பிட இயலாம இருக்கும், பசி இல்லா தன்மை ஒன்று இருக்கும். இப்படியான விஷயங்கள் இருக்கும். இப்ப காய்ச்சல் விட்டு விட்டு வருது, இரவையில மட்டும் காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க கூடுதலான கவனம் செலுத்தணும். இப்ப 3 நாளைக்கு மேல உங்களுக்கு காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் அப்படி இருக்காம ஒரு குருதி பரிசோதனை ஒன்று செய்துட்டு வைத்தியரை அணுகணும். நார்மலா உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவு இப்ப உங்களோட அன்றாண்ட வேலைகளை செய்யறதுக்கு தடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் உங்களோட உடம்புல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, உங்களால டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்ய இயலா தன்மை உண்டு ஒரு வருத்தத்தால ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு வைத்தியரை அணுகணும். அப்படி இல்லாதன்மை உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த எளிய வீட்டு வைத்திய முறைகளை நீங்க கடைபிடிக்க இயலும். இதுல நாங்க அடுத்தது பார்க்க போறது வந்து என்னென்ன சாமான வச்சு நாங்க இந்த வகையான இப்படி காமன் கோல்டு, இந்த தடிமண், காய்ச்சல், இந்த இதுகள் எல்லாம் நாங்க என்னென்ன சாமான்களை வச்சு, என்னென்ன வீட்டுல இருக்கிற சாமான்களை வச்சு குணப்படுத்தலாம்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வீட்டுல இருக்கிற சாமான். இந்த மிளகு, வேப்பிலை, துளசி,
இதுல கற்பூரவள்ளியும் வரும், கொத்தமல்லி, பூண்டு இதுகள் எல்லாம் இருக்குது. இந்த இவ்வளத்தையும் வச்சுதான் நாங்க இந்த மருந்துகள் என்னென்ன பாவிக்கிறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இஞ்சி, நீங்க இஞ்சி கொஞ்சமா எடுத்துட்டு இஞ்சி எடுத்து இஞ்சி எப்படி ஒன்றும் நீங்க சுக்கா எடுக்கலும், சுக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வீட்டுல இருக்கிற இஞ்சியை தோலை நீக்கிட்டு நல்ல சின்ன சின்ன துண்டலா வெட்டிட்டு அதோட வறுத்துடுங்க. வறுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது நல்லா அதுல நீர்த்தன்மை எல்லாம் போன பிறகு பவுடர் பண்ணுங்க. பவுடர் பண்ணி ஒரு டீன்ல நீங்க போட்டு வச்சு கொள்ளும். அதை நீங்க யூஸ் பண்ணி அதை அப்படியே போட்டு வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிடும். அந்த இஞ்சி அந்த வறுத்து எடுத்து அந்த தூள் பண்ண பவுடர் பண்ண இஞ்சியில இருந்து ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துட்டு அதுக்கு மிளகு ஒரு 5 திப்பிலி எல்லா வீட்லயும் இருக்குமான்னு சொல்லி தெரியல, ஆனா மருந்து கடைகள்ல இருக்கும். நீங்க திப்பிலி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா திப்பிலியை விட்டுட்டே போடலும். இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டு தேன் எடுத்து நீங்க சமாளம் எடுத்து கலந்துட்டு சாப்பிடலும். சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது இந்த நோய் சித்த மருத்துவத்துல நோய் வாரத்துக்கு முக்கியமான காரணம் எங்களோட உடம்புல இருக்கிற 3 தோஷம், வாத பித்த கபம்னு சொல்லி அந்த 3 தோஷம் அதன் நிலையில இருந்து பிறல்றதுதான் காரணம். அப்ப இது அந்த ஸ்பெசிஃபை அந்த நிலை பிறந்திருந்த இந்த தோஷங்களை எல்லாம் அதன் நார்மல் நிலைக்கு கொண்டு வரும். அதுக்காகத்தான் இது எடுக்கிறது. அதோட இஞ்சியில செமிபாட்டு தன்மையை கூட்டக்கூடியது இருக்குது. பெப்பர் மிளகு, இது எல்லாமே நம்மண்ட செமிபாட்டையும் தூண்டக்கூடியது. உணவு கால்வாய் தொகுதியோட மூச்சு கால்வாய் தொகுதியையும் சரி பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி நோமலாவே திரிக்காடுகள்னு சொல்லி சொல்லுவோம். அது கடையிலையும் இருக்குது, நீங்க பவுடரா வாங்கிலும் அதை நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி. ஈக்குவல் பார்ட் எடுத்து ஹனியோட நான் மெயினா இங்க சொல்ற எல்லாத்துலயுமே கூடுதலா ஹனி சொல்லுவோம். ஹனின்றது உங்களுக்கு தெரியும், தேன் சுத்தமான தேன் நீங்க எடுத்து எப்பவுமே வீட்டுல வச்சு கொள்ளுங்க. அது எந்த நேரத்திலயும் அது உதவக்கூடியதா இருக்கும். அடுத்தது வெத்திலை எடுத்துட்டு ஒரு 2 வெத்திலை எடுத்துட்டு நீங்க நல்லா தேனை போட்டுட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு களி ஆக்கிட்டு நாக்குல தடவி விடணும். நாக்குல தடவி விட்டீங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 தரம்னு சொல்லி செய்யும் போது அது உங்களோட சமிபாட்டு தன்மையையும் சீர் செய்யும். இப்ப சமிபாதோட சம்பந்தப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிச்சயமா காய்ச்சல் வரும். சித்த மருத்துவத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்குது, குடல் தண்ணீர் சீரமல்லாத சுரமும் வராது அப்படின்னு சொல்லி. அப்ப அது அஜீரணமின்றி சுரம் வராதுன்னு சொல்லியும் இருக்குது. உங்களோட சமிபாடு அந்த பசித்தி சொல்லி சொல்லுவோம், அது சரி இல்லாட்டி கட்டாயம் ஒரு காய்ச்சல் வரத்துக்குரிய தன்மை இருக்கும். அதனால நீங்க இப்படியான சின்ன சின்ன சாமான் பொருட்களை வச்சு வீட்லயே நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்தது ரசம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வீட்டுல ரசம் செய்வாங்க அம்மா. உங்களுக்கு வீட்டுல அந்த வசதி இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா பூண்டும் மிளகும் கூடுதலா போட்டு ரசம் வைங்க. இது உங்களோட நீங்க மதியம் சாப்பாட்டுக்கு எடுக்கும் போது நீங்க ஏலாத்தன்மையில இருக்கும்போது பசிக்கிறது உங்களுக்கு குறைவா இருக்கும். அதனால லேசான சாப்பாடு தான் எடுக்கணும். இப்ப நீங்க சோறு கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது ரசத்தோட சேர்த்து எடுத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பூண்டும் பெப்பரும் சேர்ந்து உங்களுக்கு வேர்வை எல்லாம் தூண்டும். வேர்வையை தூண்டும் போது உடல் வெப்பநிலை குறைய போகுது. அடுத்தது தொண்டைகள்ல இருக்கிற புண்ணுகள் எல்லாம் மாறும். இப்ப சிலவங்களுக்கு தொண்டை வலியும் இருக்கும், இன்ஃபுளுன்சா ஃப்ளூ எல்லாம் தொற்று வரும்போது அதுக்கு நீங்க இப்ப வெள்ளை பூண்டுண்ட இயற்கையாகவே சல்பர் இருக்குது. அந்த சல்பர் புண்ணை ஆற்றக்கூடியது. அப்ப நம்ம தொண்டை பகுதியில ஏதாவது புண்ணுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா தொண்டை வலி இருக்கிற டைம்ல நீங்க இதுகள் சாப்பிடும்போது அதையும் குணப்படுத்தும். அடுத்தது மஞ்சள் போட்ட பால் நீங்க சாப்பாட்டுக்கு முன்னம் எடுக்கிறது நல்ல மாதிரி, இந்த படுக்கிறதுக்கு முன்னம் எடுக்கிறது நல்ல. நம்ம இரவையில எப்பவுமே சாப்பிடும் போது நம்ம ஹெவியா சாப்பிடக்கூடாது. அதுவும் காய்ச்சல் டைம்ல காய்ச்சல் தடிமல் இருக்கிற டைம்ல நம்ம இலகுவான சாப்பாடு தான் எடுப்போம். அதுல மஞ்சள் போட்ட பால் நார்மலா நீங்க குடிக்கிற பால் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நீங்க சாப்பிடலும். அது உங்களுக்கு இருமல் எல்லாம் இருக்கும்போது இருமல்ல அந்த அந்த சளி கட்டி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அதெல்லாம் இந்த சளிகளை வெட்டுறதுக்கு உதவும். அடுத்தது நாங்க உப்பு தண்ணி எடுத்து
வாய் கொப்பளிக்கிறது. வாய் கொப்பளிக்கும் போது தொண்டை பக்கம் போற அளவுக்கு நல்லா உள்ளுக்குள்ள வச்சு கொப்பளிக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை கொப்பளிக்கணும். காலைமையும் இரவு தூங்குறதுக்கு முன்னமும். நீங்க அந்த இளம் சுடுதண்ணியோட உப்பு சேர்த்து கொப்பளிக்கிறது இன்னும் நல்லம். அப்படி உங்களுக்கு இன்னும் இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, வீட்டுல நல்லெண்ணெய் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா நல்லெண்ணெயிலையும் வந்து நீங்க வாய் கொப்பளிக்கலும். அதுவும் இன்னும் நல்லமா இருக்கும். அடுத்தது வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன். நாங்க ஆவி பிடிக்க போறோம். உங்களுக்கு தலைப்பாரம், தலைவலி, மூக்குண்ட அடைப்பெல்லாம் இருக்கும்போது நீங்க ஆவி பிடிக்கிறதுக்கு நொச்சியின் இலையை எடுத்து பிடிக்கலாம், அல்லது யூக்லிப்டஸ் ஆயில்னு சொல்லி எண்ணெய் இருக்குது, அதையும் எடுத்து பிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி வீட்டுல எல்லா வீட்லயுமே ஓமம் இருக்கும், ஓமத்தை எடுத்து நீங்க அரைச்சு போட்டுட்டு பிடிக்கலாம். மிளையும் துளசியையும் மிளகையும் எடுத்து நாங்க தண்ணி, ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ஹாஃபா குறைச்சிட்டு நாங்க ஒரு நாளைக்கு 2 தரம் குடிக்கணும். அது கஷாயம் போட்டு குடிக்கிற மாதிரி குடிக்க போறோம். இப்படி குடிக்கிறதுனால நம்மளோட காய்ச்சலும் குறைஞ்சு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட போகுது. அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆனது வந்து நிலவம்பு குடிநீர். நிலவம்பு குடிநீர் வந்து ஆஹ் எல்லாருக்குமே தெரியும். இது நிலவம்பு குடிநீர் ஒரு ப்ரிப்பரேஷனாவே விக்கிது. அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா காய்ச்சல் டைம்ல நீங்க கொஞ்சம் எடுத்து, அந்த குடிநீர்னு சொல்லிச்சுன்னா நீங்க டிகாக்ஷனுக்கு பவுடர் தான் வச்சிருப்பாங்க, அந்த பவுடர் எடுத்து ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டுட்டு 2 கப் தண்ணியை போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதை நம்ம 1/4 ஒன்று, எப்பவுமே நாங்க ஒரு குடிநீரோ ஒரு கஷாயமோ செய்யும் போது ஒரு 4 கப் தண்ணி போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கப்பு குறைச்சி எடுக்கணும். 1/4க்கு நம்ம குறைச்சி எடுத்து 2 நேரம் குடிக்கணும், காலைமையும் இரவும். எப்பவுமே கஷாயம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னே எடுக்கணும். அடுத்தது வந்து கொரியண்டர் சீட் வாட்டர், அதாவது கொத்தமல்லி. கொத்தமல்லியை லேசா வந்து ஃப்ரை பண்ணுங்க, எடுத்து ஃப்ரை பண்ணுங்க, கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்குள்ளே அந்த வறுத்த சட்டிக்குள்ளேயே ஒரு கப் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கொஞ்சமா நீங்க சுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா சுக்கு அள்ளி போட்டு கொஞ்சமா பிஞ்ச் சொல்லி கிள்ளி போடுறேன், அந்த கிள்ளி போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு குடிங்க. அதுலயும் வந்து காய்ச்சல் அதோட சேர்ந்த உங்களோட எல்லா குணங்குறிகளும் குறைக்கப்படும். துளசி டீ, நாங்க டீ வந்து போட்டு குடிப்போம். தலை வந்து மூண்டா குடிக்கலும். ஒன்று துளசி டீ, தனியே துளசி இலைகளை போட்டுட்டு நாங்க குடிக்கிறது. இன்னொன்று வந்து துளசியோட வந்து இஞ்சியும் சேர்த்து போட்டு குடிக்கிறது. இன்னொன்று வந்து துளசியோடையும் இஞ்சியோடையும் மிளகோடையும் மூன்றும் சேர்த்து போட்டு ஹெர்பல் டீயா செய்து குடிக்கிறது. துளசி ஒரு 5 இலையை எடுத்து நீங்க ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ள போட்டுட்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு போட்டுட்டு அது பெப்பரையும் நல்லா தட்டி போடுங்க. போட்டு நல்லா கொதிச்சா பிறகு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சு குடிங்க. நீங்க இதுக்கு உங்களுக்கு ஹனி டேஸ்ட் தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த ஸ்வீட் டேஸ்ட் தேவைன்னு சொல்லி சொன்னா ஹனி தேன் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுங்க. சீனி நேரடியாக எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து சுக்கோட வந்து மிளகு. சுக்கு வந்து கடையில விற்கிது, நீங்க பவுடராகவும் எடுக்கலும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க இஞ்சியை காய வச்சு வீட்லயும் சீர் எடுக்கலும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இஞ்சி வறுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளும். எப்பவுமே வீட்டுல இருந்து சாமான்களை வச்சுக்கொள்ளுங்க. அதோட மிளகையும் சேர்த்து ஈக்குவல் பார்ட் எடுத்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிட்டு நீங்க தேனோட உருட்டிட்டு சாப்பிடலும். அடுத்தது வந்து பட்படாகம்னு ஒரு சாமான் ஒன்று இருக்குது. அதை நீங்க பட்படாகம் வெளியில வாங்குற அளவுக்கு கடையில மருந்து கடையில தான் இருக்கும், வீட்டுல இருக்குமோ தெரியல. நீங்க அந்த கஷாய பாக்கெட்ல மருந்து அதுல பாத்துட்டீங்கன்னு அந்த குட்டி குட்டி குட்டியா அந்த வட்டமா அந்த நல்ல சின்னதா இருக்கும், அதுதான் வந்து பட்படாகம்னு சொல்லி சொல்றது. அதை நீங்க ஹோல் பிளான்ட் அப்படி எடுத்து நீங்க அவிச்சிட்டு குடிச்சாலும் அது நல்லம். உங்களுக்கு எடுக்கலுமா இருக்குமோ தெரியல, ஆனா மருந்து கடையில போயிட்டு எடுக்கலும் சொல்லிச்சுன்னா கேட்டு எடுக்கலும். அடுத்தது வந்து தூதுவளை. தூதுவளை வந்து நம்ம சுவாச குழாய சுவாச தொகுதியை வந்து சீர் செய்யக்கூடியது. நீங்க அதை வந்து தூதுவளைஇந்த இலையை எடுத்து நீங்க கஷாயம் போட்டும் குடிக்கலும். அப்படி இல்லாட்டி தூதுவளைந்த இலையில வந்து சட்னியும் செய்யணும். தூதுவளை இலைக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்து தேசி புளி விட்டு நீங்க சட்னியா செஞ்சுட்டு அதை சாப்பிடலும். ஆடாத்தோட வந்து ஆதாரத்தோட இந்த இலையை எடுத்து நாங்க டிகாக்ஷனும் போடலும், ஜூஸாவும் எடுக்கலும். அதோட சிறப்பாவும் வருது, நீங்க சிறப்பும் செஞ்சு குடிக்கலும். சிறப் செய்யறதுக்கு வந்து ஆடாத்தோட இந்த இலையை நாங்க கொதிக்க வச்சு எடுத்துட்டு அந்த கஷாயத்தை எடுத்து அந்த கஷாயத்துக்கு நாங்க சீனி போட்டு அந்த பாகத்தன்மை வர வரைக்கும் காய்க்கணும். நீங்க அப்படி நீங்க சீனி போட்டு பாகத்தன்மை காய்ச்சி எடுக்கிறத விட ஆடாத்தோட இந்த ஜூஸையோ இல்லாட்டி ஆடாத்தோட டிகாக்ஷன் எடுத்து குடிக்கிறது இன்னும் நல்லா நம்மளோட குரல் வலையோட சேர்ந்த அந்த சுவாச தொகுதியை வந்து சீர் செய்து கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுகள் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி என்னென்ன செய்யலும். உங்களுக்கு ஃபீவரோ காய்ச்சலோட சேர்ந்து இந்த தடுமண் காய்ச்சல் அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன செய்யலும்னு பார்த்திருக்கிறோம். இன்னொன்னு நீங்க இதுகள் வந்து
நீங்க காய்ச்சல சமப்படுத்துறதுக்கு, காய்ச்சலோட சேர்ந்த குணமுறிகளை இல்லாமக்கிறதுக்காக நாங்க இதை செய்ய போறோம். அது அடுத்தது வந்து நாங்க என்ன செய்யணும், நார்மலா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குதானே, அதுகள் கொஞ்சம் செய்யணும். ஆஹ் முதலாவது நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த காரணத்துக்காக அந்த நோய் வருதோ, முதலாவது அந்த எவே ஃப்ரம் த பாசிட்டிவ் ஃபேக்டர், அந்த காரணத்துல இருந்து நம்ம விடுபடணும். இப்ப நீங்க மலைக்குள்ள போயிட்டு நனைஞ்சு காய்ச்சல் வருதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க மலைக்குள்ள போயிட்டு நனையறதை விடணும் முதலாவது. அப்படிதான் இந்த மருந்துகள் எல்லாம், இந்த மருந்து மட்டும் இல்ல, எந்த மருந்தா இருந்தாலும் சரி வரும். இப்ப உங்களுக்கு நுளம்பு குத்தி டெங்கு வருதுன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க மொஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி நுளம்பு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது அதுக்குரிய வழியை செய்யணும். அதை செய்துட்டு இதுகள் செய்யணும். இல்ல நுளம்பு குத்தட்டும், மலைக்குள்ள போயிட்டு நனைஞ்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தொடர்ந்து மருந்துகள் பாவிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா வந்து கஷ்டமா இருக்கும் நமக்கு. அடுத்தது வந்து நாங்க சில சாப்பாடுகள் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. என்ன செய்யணும், இப்ப நம்ம தடுப்பு முறைகள் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி இருக்குது. முதலாவது, இந்த வைரல் ஃபீவர் அதுகள் இதுகள் வாரத்துக்கான காரணமா இருக்க போறது வந்து நம்ம தொற்றுகள் வாருது. இப்ப நீங்க கோவிட்ல நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க, எப்படி நீங்க ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு WHO ஒரு மெத்தடே இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நீங்க அந்த அளவுக்கு இல்லாட்டிலும் நல்லா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா கையெல்லாம் கழுவுங்க. அதோட வந்து அந்த அந்த வெளியில போயிட்டு வரும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. நம்மளோட தொற்றுகளை தவிர்க்கிறதுக்கு அந்த கைகளை வெளியில போயிட்டு வந்து கழுவ முன்னமே வாய்க்குள்ள, மூக்குக்குள்ள, முகத்துல கைகள் வைக்கிறது தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா வாய் மூலமாகவோ, மூக்கு மூலமாகவோ, கண் மூலமாகவோ வந்து நம்ம இந்த உடம்புகளுக்குள்ள நுண்ணங்கிகள் இலகுவா போகக்கூடியதா இருக்கும். அந்த தொற்று முறைகள்ல இருந்து நம்ம விடுபட்டிருக்கணும். அடுத்தது, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஃபீவர் வர்றது காமனா இருக்க போது, அதுக்கு நீங்க அவங்கள்ட்ட நோய் மீட்பு இடனத்தை கூட்டுற மாதிரியான சத்தான நோய் எதிர்ப்பு சக்திகள் கொண்ட உணவுகள் கொடுக்கணும். நல்ல பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். அடுத்தது வந்து அவங்களுக்கும் வந்து இப்ப உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு எக்ஸசைஸ் வந்து வேணும், உடற்பயிற்சி வந்து வேணும். நீங்க நல்ல எக்ஸசைஸ்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நார்மலா உங்களுக்கு என்ன ஏலாட்டிலும் நீங்க வாக்கிங் நடக்கிறதையாவது வந்து ஒரு உடற்பயிற்சியா ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல வச்சு கொள்ளுங்க. ஹெல்தியா இப்ப உங்களுக்கு நோய் வருத்தம் இருந்தாலும் சரி, வருத்தம் இல்லாட்டிலும் சரி, நார்மலா நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான நித்திரை வேணும். நித்திரையோட சேர்ந்து வந்து உங்களோட உணவு பழக்க வழக்கங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்களுக்கு உடற்பயிற்சியும் இருக்கணும். அந்த உடற்பயிற்சின்னு சொல்றது ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லையும் இல்லை, எடுத்த வாக்குலயே ஓடி முடியுங்கன்னு சொல்லையும் இல்லை. நீங்க முதலாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் இப்போ 6 to 7 hours வந்து நமக்கு தூக்கம் வேணும். அந்த 6 to 7 hours தூக்கத்துல வந்து நீங்க ஏர்லி மார்னிங் 4:30 எழும்புற மாதிரி நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நைட் 9:30 to 10:30 தூங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் 4:30 நீங்க எழும்புறது நல்லா இருக்கும். அதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க எழும்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட நல்ல வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு மார்னிங் 1/2 hour ஒரு 15 minutes நல்ல காத்தோட்டமான இடத்துல நடங்க. நீங்க அந்த இயற்கையை ரசிச்சுட்டு நடக்கும்போது அது உங்களுக்கு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். அடுத்தது வந்து அது நீ உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். எல்லா வருத்தத்துக்கும் வந்து மூல காரணமா இருக்க போது நம்ம மைண்ட் செட்டப்பும் இருக்குது. உடல்ல வலி இருந்தாலும் நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த வலிகள் பெருசா காட்டாது. அதனால நீங்க எப்பவுமே ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து வச்சு கொள்ளுங்க. ஒரு டெய்லி அது ரூட்டீனுக்கு வச்சு கொள்ளுங்க. 15 minutes to 30 minutes சும்மா நடக்கிறது, பீச் ஓரமா காத்தோட்டமா, அப்படி இல்லாட்டி அதை விட தாண்டி செய்யக்கூடியவங்க வந்து நீங்க அவுட்டோர் எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது. ப்ராப்பர் கைடன்ஸோட அதை செய்யுங்க. அடுத்தது வந்து ஃபீவர் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா ஒரு ஈர துணியை நெத்தியிலையோ உடம்புலயோ போத்துவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் போத்துவாங்க. என்ன சொல்லி சொன்னா உடம்புல வெப்பநிலை குறைக்கிறதுக்கு. ஏன்னா ஹை ஃபீவர் வரும்போது பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு ஃபிட்ஸ் வர்றது கூடுதலா இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு அந்த முறைகள் செய்யணும். இப்ப நீங்க என்ன செய்யலும்னு சொல்லியாச்சு. இங்கால செய்யக்கூடாது வந்து நீங்க எப்பவுமே ப்ரொசஸ் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. ப்ரொசஸ் ஃபுட்ஸ்னு சொல்லிச்சுன்னா அந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், அது மேகியா இருக்கலும், இந்த பிஸ்ஸா, பர்கர், அந்த ப்ரொசஸ் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இதுகள் வந்து எடுக்கிறத மேக்சிமம் தடுத்து கொள்ளுங்க. அதுகள் வந்து உங்களோட நோயின் எதிர்ப்பு சக்தியை குறைக்க போகுது. அதனால எந்த வருத்தமா இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் வந்து ரெப்பை அலர்ஜி, கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு மிச்சம் காமனா இருக்கிற ஒரு விஷயம்.
அது வந்து உங்களுக்கு என்ன குணங்குறிகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முதலாவதே வந்து உங்களுக்கு இருக்கிற குணங்குறி வந்து நெஞ்செரிவு இருக்க போகுது. நெஞ்செரிவுன்னு சொல்லி சொன்னா அது வந்து இறப்பையின் மேற்பகுதியில உங்களுக்கு வயிறுன்னு சொல்லி சொன்னா தொப்புளுக்குள்ள இருக்க போகுது. நெஞ்சு பகுதியில வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்ட பகுதியில உங்களுக்கு ஒரு எரிவு ஒன்று வரப்போகுது. அந்த எரிவு வந்து உங்களுக்கு ஹார்ட் பர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வாய்க்குள்ள தொண்டிக்குள்ள எல்லாம் சிலவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஆகவும் மிச்சம் கூடுதலா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா வாய்க்குள்ள ஒரு ஸ்மெல்லியா அந்த ஹெலிடோசிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான மனம் வர்ற மாதிரி இருக்கும். வயிற்றுக்கு நோவு மாதிரி, சக்தி வர மாதிரி இருக்கும், வயிறு உப்பி போன மாதிரி இருக்கும், ஏப்பம் வரும், பசி இல்லாம இருக்கும். ஆஹ் அந்த வயிற்றின் எரிவுத்தன்மை வந்து கூடிக்கிட்டே போக 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 உங்களுக்கு அந்த வேலைகள் டெய்லி வேலையில கான்சென்ட்ரேட் பண்றது மிச்சம் கஷ்டமா இருக்கும். முக்கியமா வயிறு ஊதுற மாதிரி அந்த கேஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையும் இருக்கும். ஆஹ் அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல வந்து உங்களுக்கு விளங்கும் எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது மிச்சம் காமனா இருக்குது எல்லாருக்குள்ளயும். இதுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒன்னும் சாப்பாட்டு முறையில இருக்கிற பிரச்சனை. சாப்பாட்டு முறையிலன்னு சொல்லிச்சுன்னா எண்ணெய் ஆயிலாதுகள் எடுத்து கூட சாப்பிட்டு எண்ணெயோட சேர்ந்து உரப்பு சாப்பாடுகள் அதிகள் கூட சாப்பிடுறது. அடுத்தது வந்து நீங்க டைமுக்கு சாப்பிட்றல காலை சாப்பாடு 6 மணி 7 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு 10 மணிக்கு சாப்பிட போறீங்க. லஞ்ச் வந்து ப்ராப்பரா எதுவுமே வந்து நேரத்துக்கு சாப்பிட்றல. நேரத்துக்கு சாப்பிடாத சாப்பாடால பிரச்சனை வரப்போகுது. அடுத்தது வந்து நீங்க காஃபி பிளேன் டீ இதுகள் வந்து கூடுதலா எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெறும் வயிற்றோட அதுவும் வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ ஏற்படுத்தும். என்ன சொல்லிச்சுன்னா காஃபிலையும் வந்து காஃபின்னு சொல்லி ஒரு கம்பவுண்ட் இருக்குது. இதுல டெனின்னு சொல்லி கம்பவுண்ட் வந்து டீ பவுடர் தேயிலையில இருக்குது. அப்ப அது ரெண்டுமே வந்து கூடுதல் அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது அது வெறும் வயிற்றோட எடுக்கும்போது உங்களுக்கு அது அந்த உள்ளுக்குள்ள இறப்பையின் அமைப்புல வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ரெண்டுமே வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தான். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் ஸ்மோக் பண்றவங்களுக்கு வெறும் வயிற்றோட எல்லாம் பண்ணும்போது டெஃபினெட்லி கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அது சில மெடிகேஷன்ஸ் நீங்க பெயின் கில்லர்ஸ் என்எஸ்ஐட்ஸ் அந்த இந்த சில வலி மருந்துகள் நீங்க எடுக்கும்போது அதனாலையும் வந்து வரும். இன்னொன்று முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்னால வரும். நீங்க ஒரு எக்ஸாமுக்காக ஸ்ட்ரெஸ் ஆறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆறீங்கன்னு சொல்லி சொன்னா டெஃபினெட்லி கேஸ்ட்ரைட்டிஸ் வரும் அந்த இடத்துல. அது வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி என்று சொல்லி ஒரு நுண்ணங்கி ஒன்று இருக்குது. அது சிக்கன்ல காணப்படும். அந்த நுண்ணங்கினாலையும் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இப்ப என்ன செய்யலாம் நம்ம சொல்லி பார்ப்போம். நாங்க என்னென்ன சிம்பிள் ரெமெடிஸ் யூஸ் பண்ணலும்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ஆஸ் யூஸ்வல் நீங்க வீட்டுல இருக்கிற சாமான் தான் பார்க்க போறீங்க. இதுலயும் வந்து வெந்தயம் இருக்குது. வெந்தயம், ஹனி, இஞ்சி, அடுத்தது வந்து சீரகம் இருக்குது, கற்றாழை, கருவேப்பிலை, இளநீர் இப்படியான சாமான்களை வச்சுதான் நாங்க வீட்டுல சிம்பிளா வந்து செய்து நாங்க குணப்படுத்த போறோம். இதுல வந்து சீரகம் வந்து சீரகம்னு வந்ததே சீர் பிளஸ் அகம். சீரகம் உடம்ப வந்து சீர் செய்யக்கூடியது. அதனாலதான் அதுக்கு அந்த பேரே வந்தது. சீரகத்துல நாங்க நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கலும். வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்கும். சீரகம் வந்து கியூமின் நச்சீரகம் தான் இது. இப்ப நாங்க சீரகம் வந்து நார்மலா எடுத்துட்டு மோரோட நாங்க சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி ஆல்ரெடி வீட்டுல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதை வந்து ஃப்ரெஷ் பட்டர் மில்க் மோரோட எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. அந்த மதியம் சாப்பிடுற நீங்க ரச சோறோட சேர்ந்து சாப்பிடலும், இல்லாட்டி வந்து மோர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடலும். அப்படியும் இல்லாட்டி வந்து மிட் மார்னிங் சொல்ல போறோம். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கோட எடுக்கிறல்ல இது மிட் மார்னிங் ஒரு 10 மணிக்கிட்டவா அப்படி எடுத்து நீங்க சாப்பிடலும். அதை இன்னொன்று சீரகத்தை வந்து இரவு ஃபுல்லா ஸ்டோக் பண்ணி ஊற வைங்க. தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு டம்ளருக்குள்ள ஒரு 2 டீஸ்பூன் போட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அந்த சீரகத்தை வடிச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. அது உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் வந்து ரிமூவ் பண்றதுக்கு உதவும். உங்களோட மலம் மூலமா வந்து வேர்வை மூலமாகவும் வந்து எல்லா டாக்ஸின்ஸையும் வந்து அது ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது வந்து உங்களுக்கு அதே சீரகத்தை நீங்க எடுத்து அப்படி ஊற வச்சுட்டு இப்ப இரவு நீங்க தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டு அப்படி எடுத்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு கஷாயம் மாதிரி அதையும் எடுத்து நீங்க இப்ப நான் சொன்னது 1 கப் தண்ணி போட்டா 1/4 கப்புக்கு எடுக்கணும். எடுத்துட்டு நீங்க அதை குடியுங்க. இது வந்து அசிடிட்டியையும் ரிலீஃப் பண்ணும். அடுத்தது வந்து உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியில அகற்றதுக்கு உதவும். அடுத்தது வந்து கேஸையும் ரிலீவ் பண்ணும். அடுத்தது வந்து
இது வெந்தயத்தை வந்து நாங்க சோக் பண்ணி வைக்கிறது, நல்லா இரவு ஓவர் நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து அது சப்பி சாப்பிடணும். அதனால அது வந்து நம்ம இந்த இறப்பைண்ட வந்து ஒரு லைனிங் மாதிரி, அந்த இறப்பைண்ட உள்ளுண்ட இருக்கிற லைனிங் வந்து டேமேஜ் ஆகிட்டா நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. அப்ப அது ஒரு கோட்டட் ஒரு கவர் மாதிரி அது மேல படிகிறதுனால நம்ம இரிட்டேஷனை குறைக்க போகுது. அடுத்தது வந்து இஞ்சியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இஞ்சி வந்து நாங்க சுக்கு பவுடர் அல்லது இஞ்சி நீங்க வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளும். இதோட வந்து ஹனியோட சேர்த்து நீங்க சாப்பிடலும். இது எல்லாத்துக்குமே காமனா நாங்க யூஸ் பண்ணிடலாம் வீட்டுல. இந்த இஞ்சி, இந்த தேன், இதுகள் எல்லாம் வந்து நாங்க ரெஜிவனேட்டிங் ஹெர்ப்ஸுக்கு சொல்லுவோம். சித்த மெடிசின்ல சொல்லிருக்காங்க ரெஜிவனேட்டிங் ஹெர்ப்ஸ் சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து அது காயக்கற்ப மருந்துகள். நம்மண்ட நரை, திரை, முப்பு இதுகளை எல்லாம் வந்து இல்லாம ஆக்குறது. இப்ப நீங்க ஏஜிங் வயசு டக்குன்னு வயசு போகாம இருக்கும் அதான் அந்த நிறை. அடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல யங்கா யூத்ஃபுல்லா நல்ல ஆக்டிவா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் தான் வந்து நாங்க அந்த காயக்கற்ப மூலிகைன்னு சொல்லுவோம். அந்த காயக்கற்ப மூலிகையில முக்கியமா நாங்க கதைக்கிறதுல வந்து இஞ்சியும் இருக்குது, தேனும் இருக்குது. இப்ப எல்லா வருத்தத்துக்குமே உங்களோட வீட்டுல இஞ்சியும் தேனும் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா நிறைய வருத்தங்களை நீங்க வந்து வருத்தங்களுக்கு வர குணங்குறிகளை வந்து நீங்க குறைச்சி கொள்ளலும். அது கடுக்காய் பொடி வந்து வீட்டுல இருக்குன்னு நான் நினைக்கல. கடுக்காய் பொடி நான் வீட்டுல இருக்குன்னு சொல்லி நினைக்கல. நீங்க மருந்து கடைகள்ல வாங்கலும். கடுக்காய் பொடியும் வந்து நீங்க படுக்க கிட்டவா ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வார்ம் வாட்டர்ல நீங்க கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க குடிச்சிட்டு படுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மலச்சிக்கல்கள் அதுகள் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் இலகுவாக்கி உங்களோட அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கட்டின ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். எங்க டாக்ஸின்ஸ் சேர்ந்து இருந்தாலும் அதுகள் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. அடுத்தது அலோவேரா ஜூஸ். நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க பாருங்க, நீங்க எடுக்கிற அந்த கற்றாழையின் ஜெல், உள்ள இருக்கிற ஜெல் வந்து அந்த கற்றாழை பூக்கும் தெரியுமா, அந்த பூத்தத்துக்கு பிறகு வர்ற கற்றாழை வந்து அந்த மருத்துவ பயன்கள் கூடுதலா இருக்கும். நீங்க வச்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு பாவிக்கிற கற்றாழையில் இருக்கிற மருத்துவ பயன்கள் வந்து கூட மற்றதை நாங்க யூஸ் பண்றதை விட. நீங்க அந்த கற்றாழையின் பல்ப், இந்த கற்றாழையின் ஜூஸ், இந்த ஜெல், அந்த பல்பை எடுக்கும் போது எடுத்து அதை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த பல்பை மட்டும் எடுத்து 7 தரம் ஓடுற தண்ணியில டெப்பா திறந்து விட்டுட்டு ஓடுற தண்ணியில 7 தரம் கழுவி எடுங்க. ஏன்னா அதுல ஒரு எஸ்ட்ரிஞ்சன் மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து வெளியில இருக்குது. அந்த அதுகள் போனாத்தான் வந்து அந்த கைப்பு அந்த துறப்பு தன்மை வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால அது ஓடுற தண்ணியில 7 தரம் நீங்க கழுவி எடுக்கணும். அந்த வெட்டிட்டு நீங்க வச்சீங்கன்னு சொல்லி சொன்னாலே அந்த பல்ப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சொட்டி கருப்பு கலர்ல வெளியில வந்திருக்கும். இப்ப அதுகள் எல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணது பிறகுதான் இது நாங்க மருத்துவ குணத்துக்கு யூஸ் பண்ணணும். எடுத்த வாக்கில் அலோவேராவை எடுத்து சும்மா போட்டு அடிச்சு குடிச்சிடாதீங்க, அது இன்னும் வேர்ஸ் ஆக்கிரும் கண்டிஷனை. அப்ப நீங்க அலோவேராண்ட பல்பை எடுத்து நல்லா ஓடுற தண்ணியில 7 முறை கழுவிட்டு அதுக்கு பிறகு அந்த பல்போட நீங்க தேனை சேர்த்து சாப்பாட்டுக்கு முன்னும் எடுங்க. இது வந்து உங்களோட இறப்பைண்ட லைனிங்ல வந்து ஒரு அந்த ஸ்மூத்னஸ்ல கொண்டு வரும். ஆசிட் பர்ன் செய்யும், வந்து இரிட்டேஷனையும் இல்லாதாக்க போகுது. அடுத்தது வந்து கறி என்ன तो हो गया. ஓகே ஹாயன். ஓகே. அடுத்தது வந்து கரி லீவ் டிகாக்ஷன். கரி லீவ்னு சொல்றது கருவேப்பிலை வந்து வீட்டுல எல்லாத்தையுமே இருக்கும். நீங்க அது வந்து கருவேப்பிலை எல்லாமே வந்து கொலஸ்ட்ராலுக்கு பாவிக்கிறது, அந்த நல்ல கொழுத்தவங்க பாவிக்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி மட்டும் இல்ல, கறிவேப்பிலையில நிறைய குணங்குறிகள், இந்த மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்க ஒரு கருவேப்பிலையை கொஞ்சம் ஒரு 10 கருவேப்பிலையை எடுத்துட்டு நீங்க 1.5 கப் தண்ணியை போட்டு அதை நல்லா குடிச்சு ஒரு கப்புக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டு நீங்க அதை ஆறுனா பிறகு நீங்க குடிக்கலும். இதுவும் வந்து உங்களோட இறப்பையில் இருக்கிற அந்த லைனிங்கை வந்து அந்த அந்த இறப்பைந்த லைன் வந்து புண்ணா இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது, அதெல்லாம் வந்து இது சரி செய்யும். அடுத்தது இளநீர் வந்து நீங்க ஏர்லி மார்னிங் அல்லது ஏர்லி ஆஃப்டர்நூன் வந்து இதை குடிங்க. இதை குடிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா நார்மலாவே வந்து அது ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஸ்டொமக் இந்த ஆசிட வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு
உதவ போகுது. இது வந்து நான் ஒரு ரெக்கமெண்டட் ஃபுட் சார்ட், ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற ஒரு யங் ஆளுக்கு நீங்க என்னென்ன டைமுக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும். ஹாயன் ஸ்லைட மாத்துறீங்களா? Yeah. The recommended food chart. நீங்க என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடணும்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கானதான் இது போட்டிருக்கிறோம். நீங்க ஏன் இது சாப்பிடணும்னு சொல்லி பாக்குறீங்க, மீல் டைம் என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லி. நார்மலா ஒரு கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற ஆள் வந்து என்ன மாதிரி சாப்பிடணும், காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க சாப்பாடு எடுத்துடணும். அப்ப நீங்க என்னத்தோட சாப்பிட போறீங்க, என்ன சாப்பிட போறீங்க, என்ன வேணும், என்ன எடுக்கணும்னு சொல்லி ஒரு சார்ட்டா நான் போட்டுக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க காலையில எழும்புனதுல இருந்து ஈவினிங் படுக்க போற வரைக்கும் நீங்க இப்படியான சாப்பாடுகள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லம்னு சொல்லித்தான் போட்டிருக்குது. காலையில நீங்க சுக்கு சுக்கு பவுடரோட கொஞ்சம் சுடு தண்ணியோட சேர்த்து குடிங்க. அதோட வந்து ரெசின்ஸ் சொல்றது பிளம்ஸ் அதுகள் வந்து நீங்க ஸ்டோக் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஒன்று எடுத்து சாப்பிடலும். அது போல 7:30 to 8:30க்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட் நீங்க முடிச்சிடணும். நீங்க இட்லி வந்து ஒரு கொத்தமல்லி சட்னியோடையோ இல்லாட்டி தூதுவளை சட்னியோடையோ அப்படி நீங்க எடுக்கலும். அடுத்தது வந்து கஞ்சி எப்பவுமே நல்லம், அது வந்து சீரகத்தோட சேர்த்து எடுக்கிறது இன்னும் நல்லமா இருக்க போகுது. அரிசி கஞ்சி எடுங்க. அடுத்தது வந்து ஒரு 10ல இருந்து 10:30க்குள்ள டெண்டர் கோகோனட் வாட்டர் இல்ல நீர் குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பழுத்த வாழைப்பழம் சாப்பிடுங்க. அது வந்து ஒரு நாளுமே பழங்கள் நீ எடுக்கும்போது வெறும் வயிற்றோட எடுக்காதீங்க. அது ஈவன் பழமா இருந்தாலும் சரி வெறும் வயிற்றோட எடுக்க கூடாது. 12ல இருந்து 1 மணிக்குள்ள நீங்க லஞ்ச் எடுத்துருங்க. எல்லா சாப்பாடுமே வந்து அந்தந்த நேரத்துல எடுக்க பழகுங்க. நீங்க சாப்பாடு ஸ்கிப் பண்றதுனால இல்லாட்டி சாப்பாடு சேர்த்து சாப்பிடுறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு இடையில பிரஞ்ச் மாதிரி எடுக்கிறது எல்லாம் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு நோயை தான் கொண்டு வரும். அதனால அந்த நேரத்துக்கு சாப்பாடு எடுக்க பாருங்க. நீங்க லஞ்சுக்கு எடுக்கும்போது இப்ப மோர் சாதம் எடுத்துட்டு அதோட வந்து கொரியண்டர் ரசமோ அந்த கொத்தமல்லி ரசமோ இல்லாட்டி நல்லா அவிச்சு மரக்கறிகள் இலைக்கறிகள் வந்து நிறைய எடுங்க. நான்வெஜ் எழுந்த வரைக்கும் தவிர்த்துக்கொள்ளுங்க. நான்வெஜ்னு சொல்லிச்சுன்னா மீன் முட்டைகள் எடுக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதை தவிர்த்து நீங்க மச்சங்கள் எடுக்கும்போது கிழமையில ஒருக்கா கொள்றதுக்கு மாதிரி பாருங்க. அடுத்தது உரப்பு எண்ணெய் அதுகளை நீங்க தவிர்த்து கொள்ளணும். ஈவினிங் ஸ்நாக் ஒரு 4 to 5 கிட்ட நீங்க எடுக்கும்போது நீங்க அந்த கொத்தமல்லி அவிச்சிட்டு நீங்க கொத்தமல்லி சீரகம் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை நீங்க கொஞ்சம் சுடுதண்ணியோட சேர்த்து எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த வாய் தேங்கிருக்கிற தன்மையெல்லாம் வந்து இல்லாம போயிடும். அது வந்து அவள் வந்து அரிசியில வருது. அது அரிசி அந்த அவள் எடுத்து நீங்க தேங்காய் பூவோட மிக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். டின்னர் வந்து எப்பவுமே நாங்க தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னும் டின்னர் எடுத்துடணும். நீங்க 10 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா 8 மணி தான் கடைசியா நீங்க சாப்பிட்டுதான் இருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. அப்ப நீங்க 9:30க்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா 7:30க்குலாம் சாப்பிட்டுருங்க. எப்பவுமே 6:30 to 7:30க்குள்ள நீங்க டின்னர் எடுக்க பாருங்க. அதுக்கும் நீங்க வந்து இடியப்பமோ அல்லது கஞ்சோ அப்படியான சாமான்கள் எடுங்க. கார்லிக் நிறைய பூண்டு போட்டு சாப்பிடுங்க. பூண்டு போட்டு சாப்பிடும்போது நான் சொன்னேன் அதுல சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அந்த கந்தகம் வந்து நோமலாவே வந்து இந்த நம்மளோட புண்களை வந்து ஆற்றக்கூடியது. அடுத்தது வந்து செப்பு வந்து புண்ம காளான்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க செப்பு பாத்திரம் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா செப்பு பாத்திரத்துல வந்து சாப்பிடுங்க. அது இன்னும் நல்ல விஷயம். அடுத்தது பெட் டைம் ஆப்ஷனல். விருப்பம் இருந்தா மட்டும் சுடுதண்ணி குடிங்க. அப்படி இல்லாட்டி வந்து வயிறு உப்புன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் வந்து பாலோட மஞ்சள் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த பாலோட இல்ல சுடு தண்ணியோட மஞ்சள் சேர்த்து சாப்பிடுங்க. டெஃபினெட்லி பால் இரவையில தூங்குகிட்ட எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. நேரம் ஹெவியா இருக்கும், உங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படுத்தும். இப்ப கேஸ்ட்ரைட்டிஸ் நாங்க இல்லாம போறதுக்கு அடுத்தது வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் நம்ம என்ன செய்யணும் சொல்லி போட்டிருக்கிறேன். எல்லா வருத்தத்துக்கும் உள்ள மாதிரி தான். நீங்க ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணுங்க. என்ன காரணமோ அந்த காரணத்துல இருந்து நாங்க வெளியில நிக்கணும். அப்பதான் அந்த வருத்தம் சரியா போகும். ஒரு யங்ஸ்டர் வந்து இப்ப ஸ்மோக் பண்றாரு, ட்ரிங்க் பண்றாரு அப்படின்னு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டு இதெல்லாம் வீட்டுல செஞ்சுட்டு திரும்பியும் ஸ்மோக் பண்ணி ஆல்கஹால் எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா டெஃபினெட்லி வருத்தம் நல்லா வராது. நான் அப்ப சொன்னதான் மலைக்குள்ள நனைஞ்சா காய்ச்சல் வருதுன்னு சொல்லி சொன்னா நாங்க காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கிறதுல மணில நனைகிறதையும் நாங்க விடணும். அப்பதான் நம்மளோட வருத்தங்கள் சரி வரும். எம்டி ஸ்டொமக்கோட ஒரு நாலு வந்து ஈவன் ஃப்ரூட்ஸ் கூட எடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னா எம்டி ஸ்டொமக்கோட நீங்க கஃபின் இந்த காஃபியோ அல்லது பிளேன் டீயோ நீங்க எம்டி ஸ்டொமக்கோட எடுக்கிறது டெஃபினெட்லி தவிர்க்கணும். அடுத்தது வந்து ஸ்பைசி ஆயிலி ஃபுட்ஸ், இந்த கரிமிளகாயும் அந்த கட்டர் பவுடரும் புளியம்பழம் இதுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு ஒரு நாளும் எடுக்காதீங்க. நம்மளோட ஸ்டொமக் லைனிங்ல நல்ல வேர்ஸ் ஆகும். அதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஆசிட் வந்து நம்மளோட ஸ்டொமக் லைனிங் எந்த அளவுக்கு காயப்படுத்துன்னு சொல்லி சொன்னா அது அந்த 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயரையும் துளைச்சிட்டு போற அளவுக்கு காயப்படுத்தும். அதனால பழப்புளி,
இந்த கறிமிளகாய், அடுத்தது வந்து அந்த கட்டர் தூள்னு சொல்லுவாங்க. இது மூன்றும் சேர்ந்து எண்ணெயோட சேர்ந்து ஒரு நாளும் சாப்பிடாதீங்க. மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது நல்ல நித்திரை, நல்ல சாப்பாடு, அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, நல்ல உடற்பயிற்சி. இதுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா எல்லா நோயில இருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். இந்த நோய் மட்டும் இல்ல, எல்லா நோய்க்குமே முக்கியமா தேவையானது நம்ம சாப்பாடு, நித்திரை, அடுத்தது வந்து உடற்பயிற்சி. இந்த மூன்று தான். தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலும். நன்றி சீனத். இது ஹாய், கேள்விகள். இருக்கீங்களா? ஓ, சீனத் விளங்குதா? சீனத் விலங்குது ஹயன். இது இந்த நோய் மட்டும் இல்ல, வேற எந்த நோய்? ஹயன், நான் கதைக்கிறது கேக்குதா? ஓமோ கேக்குது. எதுவும் கேள்விகள் இருந்தா இந்த நோய்கள் மட்டும் இல்ல, எந்த நோய்களோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மைக்ல ஆன் ஓ, பண்ணாட்டி. இப்ப ஹோமோனல் இம்பேலன்ஸ் கேட்டிருக்கீங்கடா யாரோ ஒருத்தவங்க. எனக்கு இல்ல, எனக்கு எனக்கு பேர் தெரியல. அவங்கள்ட்ட ஹோமோனல் இம்பேலன்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஓண்டா ஹோமோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லும்போது ஃபீமேலா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க இப்ப என்னத்த ஹோமோனல் இம்பேலன்ஸ் மீன் பண்றீங்கன்னு எனக்கு விளங்கல. சிலவங்களுக்கு வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ்னால மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வரும். அந்த குணங்குறிகளோட இருக்கிறீங்களா, இல்லாட்டி பீகோஸ் வரும், பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ் இருக்குமா, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஒழுங்கு இல்லாம இருக்கும். அப்படியானதுகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த இந்த எண்ணத்துக்காக அந்த ஹோமோனல் இம்பேலன்ஸ் நீங்க மீன் பண்றீங்கன்னு சொல்லி தெரிஞ்சா நான் அதுக்கு சொல்ல லேசா இருக்குமா. அடுத்தது ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க டென்ட்ரஃபுக்கு. ஓம் ஹயன். ஓ, அட்ரினலின் கோர்டிசோல் கேட்டிருக்காங்க. ஹோமோனல் இம்பேலன்ஸ். இந்த உங்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அட்ரினலினால வருதுன்னு சொல்லிச்சுன்னா கார்டிசோல்னால மெயின்லி வந்து நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, இல்ல அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேற இந்த அட்ரினலின் கோர்டிசோல் வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லி சொன்னா நீங்க மெயின்லி ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரியாக்ஷன்ஸோட சம்பந்தப்பட்டது. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும் கூட இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த பிரச்சனைகள் வரும். இதுக்கு நீங்க வந்து என்னென்ன குணங்குறிகள் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி விளங்கணும்டா. என்ன மாதிரியான குணங்குறி உங்களோட உடம்புல இப்ப இருக்குதுன்னு சொல்லி விளங்குன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான சிம்பிள் டிப்ஸ் சொல்லலும். மோஸ்ட்லி ஹோமோனல் இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நாங்க ஹோம் ரெமெடிஸோட மட்டும் நிறுத்த இயலாது. டெஃபினெட்லி பிசிக்கல் எக்ஸசைஸ் உங்களுக்கு தேவை, மைண்ட் ரிலீஃபும் தேவை. அதோட உங்களுக்கு இருக்கிற குணங்குறிகளை வச்சுதாண்டா ட்ரீட்மெண்ட் சொல்லலும். இந்த சிம்பிள் ரெமெடிஸ் நாங்க யூஸ் பண்ண இயலும். அது இல்லைன்னா ரவீந்திரன் யாரோ கேட்டிருக்காங்க டென்ட்ரஃப்க்கு என்ன பண்ணலாம். டென்ட்ரஃப் சொல்லுங்க. ஆமாம், கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ. ஆமாம், கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து வந்து டென்ட்ரஃப்க்கு என்ன செய்யலும்னு சொல்லி. ஓகே ஓகேடா. டென்ட்ரஃப்க்குடா முதலாவது டென்ட்ரஃப் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். டென்ட்ரஃப் வந்து ஸ்ட்ரெஸ்னால வரும், இல்லாட்டி ஃபெமிலியலா வரும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிச்சு. அடுத்தது வந்து உங்கள்ட நீங்க பாவிக்கின்ற ஷாம்போனால வரும். உங்களோட உடல்ல வந்து போஷாக்கு தன்மை குறைவான இருந்தா வரும். அது உடல்ல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்குடா. இப்ப சித்தாவில பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதத்துல நாங்க பார்த்தாலும் பிரகிருதின்னு ஒன்று இருக்கு. நம்மளோட உடல்ல வாகம்னு சொல்லி சொல்லுவாங்க.
அந்த அந்த பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி அது வரும். அந்த டேண்ட்ரஃபுக்கு நீங்க என்ன செய்யலும்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த அந்த 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 ஷெம்போ இந்த ஷெம்போன்னு சொல்லி மாறி மாறி பாவிக்காம ஒரே இது பாவிக்கணும். நல்லா நல்லா நம்ம எண்ணெய் பாவிக்கணும் தலைக்கு. நீங்க எண்ணெய் எந்த அளவுக்கு பாவிப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. தலைக்கு நல்ல பியூரான ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் பாவிக்கிறது மிச்சம் நல்லமா இருக்கும். இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வீட்டுல காய்ச்சி நீங்க அதுகள் பாவிக்கிறது இன்னும் நல்லா. நல்லா நம்மண்ட மண்டை பகுதி, இந்த முடியை தவிர்த்து உள்ள மண்டை பகுதியில நம்மண்ட எண்ணெய் வந்து போயிட்டு சேர்ற மாதிரி இருக்கணும். ஒரு சர்க்குலர் மோஷன்ல நீங்க உங்களோட விரல் டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், அந்த விரல்ட நுனிகளால வந்து தலைக்கு நல்லா சேர்ற மாதிரி போட்டு நீங்க எண்ணெயை மசாஜ் பண்ணணும். எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது நம்ம பிளட்ல சர்க்குலேஷனையும் கொடுக்குறோம். அந்த டென்ட்ரஃபுக்கும் வந்து நம்ம அந்த தலையில இருந்து உதிர்ந்து வர தன்னட அது இல்லாம ஆக்குறோம். அப்படி இல்லாட்டி எங்களை அந்த பிண்ட ஆயில், நீலியாதி ஆயில், அடுத்தது வந்து பிண்டையும் நீலியும் ரெண்டு ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணாலும் நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யுது. நீங்க நார்மலா வீட்டுல பண்ணக்கூடிய இந்த எண்ணெய் நல்லா தலைக்கு வைக்கிறது, முழுகும் போது வந்து சீயக்காய் போடுங்க. சிலவங்களுக்கு ஒத்து வராது. சீயக்காய் அல்லது பாசிப்பயிறு அதுகள் போட்டு வந்து நீங்க தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிங்க. கெமிக்கல் ஷெம்போஸ் யூஸ் பண்ணாதீங்கம்மா. எந்த அளவுக்கு நீங்க ஹெர்பல் ஷெம்போஸ் தேடி யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லமா இருக்கும். நீங்க வேணுன வரைக்கும் சீயக்காய் யூஸ் பண்ணுங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தவிர்த்து நீங்க வெளியில உங்களுக்கு எண்ணெய் வாங்கலன்னு சொல்லி சொன்னா நீலியாதி அந்த எண்ணெய் இருக்குது. அது நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யுது. நீங்க அதுகளும் வாங்கி யூஸ் பண்ணலும். அடுத்தது வந்து தலை குளிச்சுட்டு வந்தோடனே ஈரமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா தலையை காய விடுங்க. அப்படி ஈரத்தோட கட்டாதீங்க. எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல இந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வராது. அடுத்தது வந்து ஃபெமிலியலா இருக்குது உங்களோட வாகு அப்படித்தான்னு சொல்லி சொன்னாடா நீங்க தொடர்ந்து இந்த எண்ணெய்கள் வைக்கிறதோட சேர்ந்து அது சரி பண்ணலும். நல்ல போஷாக்கான சாப்பாடு எடுங்க. எந்த அளவுக்கு அயன் இரும்பு சத்துக்கூடிய சாப்பாடு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம நோய்ப்பிடனம் வந்து கூடுதலா இருக்கும். இப்ப முருங்கை, பேரிச்சம்பழம் அதுகள் எல்லாம் வந்து கூடுதலான முருங்கைக்கீரை அதுகள் எல்லாம் வந்து கூடுதலான இரும்பு சத்து இருக்குது. அதுகள் எடுக்கும்போது நம்ம இந்த டென்ட்ரஃப் தன்மையும் குறையுது. நாங்க டயட்டையும் கரெக்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு இலைகள் காய்கறிகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த தலையோட முடியோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம போகுது. வேற கேள்விகள் இருக்கா? ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, இருந்தா அடிக்கடி ஃபீவர் அண்ட் வீசிங் வருது, என்ன ரீசன்? என்ன ஹைன்ஸ் என்ன ஸ்ட்ரெஸ்ஸால வருமா? ஹவு கேன் ஐ கியூர் இட்? எனக்கு அது விளங்கல்ல. ஹைன்ஸ் இருந்த மிஸ் ஹைன்ஸ் ஆயிருந்தா அடிக்கடி ஃபீவர் அண்ட் வீசிங் வருது, என்ன ரீசன்? எனக்கு அந்த ஹைன்ஸ்ல என்னன்னு சொல்லி விளங்கலடா. நிரோயினி, நீங்க எனக்கு ஒரு திரும்ப போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் நீங்க என்ன மீன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலமா. நீங்க அடிக்கடி காய்ச்சல் வரத்துக்கும் வீசிங் வரத்துக்கும் காரணம்டா. வீசிங்கிறது வந்து மூச்சு திணறல் அஸ்மாவோட சம்பந்தப்பட்டது. அந்த சொல்லுங்க சொல்லுங்கடா. ஹைஜீனிக்கா இருந்தாலும் அடிக்கடி ஃபீவர் வீசிங் அதுகள் வருது, அதான் என்னன்னு. ஹைஜீனிக்கா இருந்தாலும் வருதுன்னு சொல்லி சொன்னாடா. வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள நம்ம கரெக்ட் பண்ணணும். சரி, நீங்க மீட் பண்ணிக்கோங்கடா. நீங்க வெளியில இப்ப ஹைஜீனிக்ன்றது வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலாம். நம்மள ஒன்று நம்மண்ட, இன்னொன்று வெளியில என்வாயன்மெண்ட். அதோட நம்மளோட உடம்போட சம்பந்தப்பட்டதுதான். நீங்க இம்யூனை வந்து உங்களோட நோய் விடணும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நீங்க கூட்டிக் கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடணும். நீங்க இந்த வீசிங் அடிக்கடி வர்றதுக்கு காரணம்டா ஒன்று நீங்க ஃபெமிலியலா இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது வந்து நீங்க வீசிங் அந்த அதுகளுக்கு அடாப்ட் ஆகி அதை உடம்ப பழக்கி வச்சிருப்பீங்க. அப்படியான விஷயங்களுக்காக இருக்கலாம். அல்லது வந்து தூசுக்கு பனிக்கு வெளியில போகும்போது எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களோட குளிரான ஒரு சூழலுக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது அதனால வரலாம். அப்ப நீங்க அந்த விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ளணும். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சாப்பாடுகள் நீங்க நிறைய இப்ப ஃபாரின்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா ப்ளூபெரிஸ்ல எல்லாம் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நீங்க அதுகள் எடுத்து சாப்பிடுங்க. இப்ப சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இந்த லெமன், அடுத்தது வந்து ஆரேஞ்ச் அப்படியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. நட்ஸ் நிறைய சாப்பாட்டுல எடுங்க. நட்ஸ்ல வந்து நீங்க டேட்ஸ், இப்ப கஷ்யூ, ஆல்மண்ட் இதுகள் எடுக்கிறதோட சேர்ந்து டேட்ஸும் எடுங்க. எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை நம்ம கூட்டிக் கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு காய்ச்சலும் இந்த மூச்சு திணறல் அடிக்கடி வராதுடா. அந்த காய்ச்சல் ஓகே,
திரும்ப திரும்ப வர்றது வந்து, ஆனா அந்த மூச்சு திணறல் அடிக்கடி வர்றது வந்து நீங்க ஒருக்க கன்சல்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க பம்ப் ஃபெமிலியில வளமையா வருதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாடா அது டெஃபினெட்லி ஒருக்கா டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் வந்து எடுக்கணும்டா. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு ஆள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அதிக பாரு. நேரம் ஒரு இடத்துல நின்று வேலை செய்யும் பொழுது போலும் நடக்கும் பொழுது கால் பாதைக்கு வீக்கம் ஏற்படுறது காரணம். இது வந்து கால் பாதத்துல மட்டும் வீக்கம். என்ன தொழில் செய்றீங்க நீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நாங்க அதிக நேரம் நின்றோம்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வந்து நம்மளோட உடம்புண்ட இந்த உடம்புண்ட முழு நிறையையும் தாங்குறதுக்கு வந்து கால் தான் இருக்க போகுது. அந்த அந்த கால்ல வந்து நீங்க உங்களோட உடம்பு நிறையும் தாங்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று வந்து நம்மளோட உடல் நிறையை குறைக்கிறது. இப்ப நீங்க எத்தனை கிலோ இருக்கீங்களோ அதுக்கு அதை வந்து நாங்க குறைச்சி எடுக்கணும். அடுத்தது வந்து நாங்க நல்ல எப்பவுமே நாங்க நின்று வேலை செஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா கூட நேரம் ப்ரொலாங் ஸ்டாண்டிங்ல வந்து கால் வீக்கம் வருது. அது காமனான விஷயம். ஏன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வந்து கிராவிட்டியில தான் இருக்கிறோம். நம்மளோட முன்னிறைவுகள் நோக்கி தான் போகுது. அதனால வந்து அது அந்த வீக்கம் வரத்தான் செய்யும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா அந்த நீங்க கூட நேரம் நிக்கிறத தவிர்த்து கொள்ளணும். நான் எல்லா நோய்க்கும் சொன்ன மாதிரி தான். என்ன காரணமோ அந்த காரணங்கள்ல இருந்து நாங்க முதலாவது விடுபடணும். அடுத்தது வந்து நீங்க படுக்கும்போது காலை வந்து காலுக்கு வந்து தலைவாணி வச்சு காலை கொஞ்சம் மேல உயர்த்தின மாதிரி படுங்க. அடுத்தது வந்து காலுக்கு கீழே இருந்து மேல் நோக்கி வந்து ஸ்டாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது. அப்படியானதுகள் வந்து நீங்க சுத்தி கொள்ளையிலும் அந்த நின்று வேலை செய்யற டைம்ல அந்த வீக்கங்களை நீங்க தடுத்து கொள்றதுக்கு. ஃபுட் கொஞ்சம் டஸ்ட் பட்டாலும் ரஃப் ஆகுது, சம்டைம்ஸ் காயம் வருது. இது காலில் உங்களுக்கு தங்கச்சி நீங்க அதிலையா அதிலையா நீங்க கேட்டிருக்கீங்க. பாதத்துல வந்து டஸ்ட் பட்டாலும் ரஃப் ஆகுது, சம்டைம்ஸ் காயம் வருது. அது வந்துமா இப்ப இப்படிடா இப்ப உங்கள்ட தோலுண்ட வாகு என்ன சொன்னேன், உடல்ட வாகு பிரகிருதின்னு சொல்லித்தான் பிரகிருதி மூலம்தான் நாங்க இந்த உடலுக்கு என்ன நோய் வராது அதுகள் எல்லாம் யோசிப்போம். நார்மலா டஸ்ட் பட்டா ரஃப் ஆகுறது, சின்னதுக்கெல்லாம் காயம் வருது, நம்ம அது நோய்களுக்குள்ள நாங்க பயப்பட தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. இப்ப நீங்க இப்ப எந்த எக்ஸ்ட்ரீம்ல சொல்றீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலடா. இப்ப நார்மலா டஸ்ட் பட்டா அதுக்கு காயம் வராது, அது ரஃப் ஆகாது. அப்படி வருதுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க தான் டென்ட்ரஃப் பத்தியும் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். யா டென்ட்ரஃப் பத்தியும் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன்டா. நீங்க ஒரு ஒரு கன்சல்டேஷன்ல ஒரு ஸ்கின் ஒருக்கா பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறது உங்களுக்கு நல்ல. ஏன்னா நீங்க டென்ட்ரஃப் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க, டஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரஃப் ஆகுது ஸ்கின், அது சம்டைம்ஸ் காயம் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது நோய் இல்லடா, நோய்க்கான குணமுறிகள் ஸ்டார்ட் ஆகலாம். அதனால நீங்க ஒருக்கா கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான் செய்யறது நல்லதுடா. அடுத்தது கேட்டிருக்கீங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் கொட்டினா அது க்ரோ ஆக என்ன செய்யணும்னு சொல்லி. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு முடி வந்து கொட்டுறது காரணம் வந்து அவங்க எடுக்கிற மெடிகேஷன்ஸ் தெரப்பி. இந்த ரேடியேஷன் தெரப்பி இந்த சைடு எஃபெக்ட்னால தான் இதுகள் எல்லாம் கொட்ட போகுது. நீங்க அந்த தெரப்பியை நிப்பாட்டினீங்கன்னு சொல்லி சொன்னா தானா முடி வளரும். இப்ப நம்மளுக்கு முடி வளர்றது முக்கியமா, பேஷண்ட் உயிரோட இருக்கிறது முக்கியமானு சொல்லி யோசிச்சோம்னு சொல்லிச்சுன்னா டெஃபினெட்லி நம்ம அந்த தெரப்பியை நிப்பாட்ட இயலாது. அப்ப முடிதானே இருந்துட்டு போட்டும்னு சொல்லி நாங்க இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப இப்படித்தான்டா நான் என்ன காரணத்துக்காக நம்மளுக்கு இந்த வருத்தம் வருதோ அந்த காரணங்கள்ல இருந்து விடுபட்டுட்டு மருந்து செய்யும் போதுதான் பூரண குணம் கிடைக்கும். நாங்க சும்மா ஒரு கொஞ்ச காலத்துக்கு மேனேஜ் பண்றதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த ட்ரீட்மெண்டோடய சேர்த்து நாங்க எதுவும் ஆயில்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுதான் காரணம். அந்த தெரப்பினால ரேடியேஷன் தெரப்பியின் மூலம் எடுக்கும் போது அது கொட்டுதுன்னு சொல்லிச்சுன்னா ரேடியேஷன் தெரப்பியை செஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு மருந்து செய்யும் போது அது வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது சந்தர்ப்பம் குறைய. பதட்ட மாட்டால் மூச்சு திணறல் எனக்கு இது வந்து சிலவங்களுக்கு வாரது. அது வந்து
இப்ப பதட்டப்பட்டோம்னு சொல்லி சொன்னா மூச்சு திணறல் வருது. அது வந்து சைக்காலஜிக்கலி கொஞ்சம் வீக் ஆனவங்க, இப்ப மனநிலை வந்து கொஞ்சம் வீக் ஆனவங்களுக்கு இப்படி வரும். அதுக்கு நாங்க வந்து பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்யணும்டா. நீங்க காலையில டெய்லி ஆஹ் ஒரு மார்னிங் வந்து ஒரு 15 hours உங்களுக்காக ஒதுக்குங்க. ஒதுக்கி நல்ல பீச் ஓரமா இல்லாட்டி காத்து வார இடத்துல உங்களோட வீட்லயே ஜன்னலோட காத்து வார இடத்துல மெடிடேஷன் உங்களோட இந்த சமயத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் ஏதோ ஒண்ணு வட்டையவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க போட்டுட்டு இல்லாட்டி மெடிடேஷனுக்குன்னு சொல்லி தனிய ஒரு டோன் மியூசிக்ஸ் எல்லாம் இருக்குது அதை போட்டுட்டு நீங்க கேளுங்க. கேட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மூச்சு பயிற்சி செய்யுங்கடா. பிராணாயாமம் வெரி பெஸ்ட் எஃபெக்டிவான ஒரு தெரப்பி தான் வந்து நம்ம பதட்டத்துக்கு வர அந்த மூச்சு திணறல நாங்க நிப்பாட்டுறதுக்கான விஷயம். பிராணாயாமம் 2 வகையா செய்யலும். நீங்க பிகினிங் லெவல்ல செய்யும் போது ஒத்த பக்கம் நீங்க வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிராணாயாமம் எப்படி செய்யறேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னா டாக்டர் ஹரிக்ரீவன்ட்ட எந்த கண்டெக்ட வாங்கி கேளுங்க, நான் சொல்லி தரேன். டெஃபினெட்லி இந்த உங்களுக்கு பதட்டத்தால வர மூச்சு திணறல நாங்க பிராணாயாமம் மெடிடேஷன் மூலமா நிப்பாட்ட இயலும். அடுத்தது வந்து அவேர்னஸ் இல்லாம அதிக மந்தப்போக்கு காணப்படுகின்றது, அதற்கு என்ன செய்யலாம்? அதிகமான மந்தப்போக்கு காணப்படுதுன்னு சொல்லி சொன்னா முதலாவது நம்ம கோல் ஒண்ணு செட் பண்ணுவோம். அவேர்னஸும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க உட்கார்ந்து பேசணும். நாங்க உட்கார்ந்து பேசிட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சால்வ் ஒரு 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 சால்வ் ஒன்று இருக்குது நம்மள்ட்ட. அதனால நம்ம அதை பத்தி worry பண்ண தேவையில்ல. முந்தி உட்கார்ந்து இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுவோம். கோல் ஒன்று செட் பண்ணிட்டு நம்ம அதன் மூலமா நோக்கி நடந்தோம்னு சொல்லி சொன்னா இந்த மந்தப்போக்கு எதுவுமே காணப்படாது. அப்போ நீங்க ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுங்க. முதலாவது இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்து இருந்து யாருமே இல்லாத இடத்துல யோசிங்க நீங்க எதை நோக்கி போக போறீங்க, உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, நீங்க என்ன அடுத்தது செய்ய போறீங்கன்னு சொல்லி ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுங்க. ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை நோக்கி போறதுக்கான ஒரு ட்ரெக் ஒன்று யூஸ் பண்ணிடலாம். இத்தனை மாசத்துக்குள்ள நான் இது செய்ய போறேன், இத்தனை மாசத்துல இது செய்ய போறேன்னு ஒரு ட்ரெக் ஒன்று போட்டுட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லாட்டி கையால் எழுதியோ உங்களோட மிரர் கிட்ட ஒட்டி வைங்க. ஒட்டி வச்சுட்டு அதை டெய்லி பாருங்க. நான் இது செஞ்சேன்னா செய்யலையான்னு சொல்லி ஒரு புக்ல எழுதி வந்து டிக் பண்ணி வாங்க. நீங்க டெஃபினெட்லி கம்ப்ளீட் பண்ணி வர்றீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணி வந்ததை கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று வரும். நான் இதை பினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்த போக்கு வந்து நிச்சயமா இல்லாம போயிடும். அதோட அடுத்தது வந்து யூனிவர்சிட்டியா இருக்கு சாப்பாடு எல்லாம் செய்யலாம். வெளியில எப்படி செய்யலாம்? யூனிவர்சிட்டியில இருக்கிறதுல கடை சாப்பாடுனால இப்படி வருது. ஓகே, சிம்பிள். உங்களுக்கும் அங்க ஹாஸ்டல்ல சமைக்கிறதுக்கு விடுறாங்கன்னு சொல்லி சொன்னா சின்னதா ஒரு ரைஸ் குக்கர் மட்டுமே போது சமைக்கிறதுக்கு. ரைஸ் குக்கர் எலோ பண்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா குட்டியா கேஸ் குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம விரும்புற மாதிரி கஞ்சியில இருந்து எல்லாம் செய்து சாப்பிடலும். வீட்டுல இருந்து போகும்போது இந்த சுக்கு பவுடர், சீரக பவுடர், ஹனி இதெல்லாம் வந்து டப்பாவில போட்டு கொண்டு போங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்தது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு நீங்க ஜோக்கெட் எடுக்கிறது நல்லா. உங்களுக்கு அங்க தயிர் எடுத்து செய்யறது கஷ்டமா இருந்துன்னு சொல்லிச்சுன்னா ஜோக்கெட்ல வந்து பயோட்டின், ப்ரோபயோட்டின் இருக்குது, விட்டமின் B12 எல்லாம் இருக்குது. அந்த கட்டுக்கு தேவையான வந்து பாக்டீரியாவை நீங்க செயற்கையாவே கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க யோகேட் சாப்பிடலும். நீங்க யோகேட் சாப்பிடுங்க. காலையில இப்ப கடை சாப்பாடுகளை தவிர்த்து கொள்ளணும், அது உண்மை. நீங்க காலையில டீ போட்டு குடிக்கலும். டீ போடும்போது நீங்க தேயிலையை கொஞ்சம் குறைச்சி போடுங்க. காஃபியை அவாய்ட் பண்ணுங்க. அப்படியான இதுகள் செய்து கொள்ளுங்க. வீட்டுல இருந்து போகும்போது சில சாப்பாடுகள் செய்யறது கொண்டு போயிட்டு வச்சுன்னு சாப்பிடுறது இன்னும் பெட்டரா இருக்கும். பீனிசத்துக்கு எப்படியான ஃபுட் சாப்பிடலாம்? பீனிசம்னு சொல்லி சொல்லும் போது பீனிசம் உங்களுக்கு எதுக்காக வந்திருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குளிர்மையான சாப்பாடுகள் நீங்க சாப்பிடக்கூடாது. குளிர்மையான சாப்பாடுனாலதான் அந்த பீனிசம் வந்து இன்னும் கூடும், எக்ரவேட் ஆகும். நிச்சயம் வேர்க்கிற இடங்கள்லயும் நீங்க இருக்கக்கூடாது. உங்கள்ட உடம்ப வந்து எப்ப குளிர்மா போத்திக்கொள்ளுதோ அந்த நேரங்கள்ல வந்து உங்களுக்கு பீனிசம் கூடும். அதுக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்பவுமே சூடான உரப்போட சேர்ந்த சாப்பாடுகளா இருக்கணும். இப்ப நீங்க இளநீர் வந்து ஏர்லி மார்னிங் குடிக்க கூடாது. சுடு தண்ணி நீங்க குடிக்கணும். கொஞ்சம் மிக சூட்டோட தான் நீங்க தண்ணி எடுக்கணும். அடுத்தது வந்து எந்த அளவுக்கு நீங்க சூடான சாப்பாடுகள் எடுக்கிறீங்களோ, சூடான சாப்பாடுன்னு சொல்லும்போது கஞ்சி கொஞ்சம் சூடா குடிங்க. இல்ல கஞ்சா இருக்கட்டும், அரிசி கஞ்சா இருக்கட்டும், குரக்கன் கஞ்சா இருக்கட்டும், என்ன எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க அதுகள் வந்து சூட்டோட சாப்பிடுங்க. நீங்க எந்த சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் சூட்டோட எடுங்க. குளிரான சாப்பாடு, இரவையில தயிர் எடுக்கிறது இதுகள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. வெத்திலை மிளகம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா வெத்திலைக்குள்ள மிளகை கொஞ்சம் வச்சு மடிச்சிட்டு
சாப்பிட்டா பிறகு கொஞ்சம் சப்பி சாப்பிடுங்க. அப்ப அதுகள் வந்து குணப்படுத்தும். அதான் உங்களை சுத்தி உங்களோட என்வாயன்மெண்ட்டை வந்து சூடா வச்சு கொள்ளுங்க, சாப்பிடுற சாப்பாட்டுலயும் சரி எல்லாத்துலயும் சரி. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது டாக்டர்? தங்கச்சி நீங்க டாக்டர் ஹாய்க்லி வந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் எடுக்கலுமா? நாங்கள் நேரமும் போய் கொண்டிருக்குது. கடைசி கேள்வி அந்த உடல் நிறைய குறைக்கிறதுக்கு வழி அதோட முடிப்போம். உடல் நிறைய குறைக்கிறதுக்கு வழி இலகுவான வழி நான் 3 சொல்றேன். ஒன்று வந்து டயட் பிஃபோர் த டெய்லி மீல். இப்ப நீங்க சாப்பிடறதுக்கு முன்னம் வந்து டெசர்ட் எடுங்க. டெசர்ட் பிஃபோர் த டயட். இப்ப டெசர்ட்னு சொல்லிச்சுன்னா பழங்கள். நீங்க சோறு சாப்பிடுறதுக்கு முன்னம் வந்து பழம் சாப்பிடுங்க. பழம் சாப்பிட்டு வயிற்று நிரப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா சோறு எடுக்கிறதுக்கு வயிற்றுல இடம் இருக்காது. அதனால நீங்க கார்போஹைட்ரேட் எடுக்கிற அளவு குறைக்க போறீங்க. அதனால வந்து நீங்க முதலாவது அதுகள் மூலம் தடுக்கலாம். இன்னொன்று வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. எந்த சாப்பாடு சாப்பிடுறதா இருந்தாலும் நீங்க மென்று சாப்பிடும் போது கிரைண்டிங் ப்ராசஸ் கூடும்போது நீங்க எடுக்கிற அளவு குறைய போகுது, எடுக்கிற சாப்பாடு அளவு குறைய போகுது. செமிபால் அடைஞ்சு புள்ள போறதுனால உங்களுக்கு திரும்ப மேலதிகம் எடுக்கணும்ன்ற தேவை வராது. எப்பவுமே வந்து உங்களுக்கு மேலதிகமான சாப்பாடு சாப்பிடாதீங்க. மேலதிகமான சாப்பாடுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் போதும்னு சொல்லி ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது, அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. பசி வராம சாப்பிடாதீங்க. அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது எக்ஸசைஸ். நிச்சயமா உடல் எடைக்கு வந்து குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் மிகவும் முக்கியமான ஒன்று. டெய்லி 15 மினிட்ஸ். உங்களுக்கு நட மட்டும் போதாது, உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க உங்களுடைய டயட்டையும் எக்ஸசைஸையும் வந்து மாற்றணும். நீங்க உங்களோட வயசுக்கு இப்ப உங்களோட பிஎம்ஐ வந்து 26க்கு மேல இருக்குது, 28 கிட்டவா இருக்குது, இல்லாட்டி 30 விட மேலா இருக்குது அப்படி சொல்லும் போது அது வேற வேற பிரச்சனைகளுக்கு வந்து சேரும். இப்ப 30 விட கூட இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஜாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், கையை விசிக்கி விசிக்கி நடப்பாங்க, அந்த மாதிரியான நட வந்து உங்களுக்கு தேவையானதா இருக்கும். அது வந்து நீங்க ஒவ்வொரு வீக்கும் 1 hour கிட்ட நடக்க வேண்டி வரும். நீங்க பிஎம்ஐ வந்து 30 விட கூட இருந்தா, பிஎம்ஐன்னு சொல்லி சொல்றது உங்களோட நிறைக்கும் உயரத்துக்கும் ஏற்ப ஒரு கணிப்பீடு வந்து செய்வாங்க. அந்த கணிப்பீடுக்கு ஏற்ப அது உங்களுக்கு 30 விட கூட இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா பிரிஸ்க் வாக்கிங் அதிகள் தேவைப்படும். உங்களோட சாப்பாடு டெஃபினெட்லி நீங்க கார்போஹைட்ரேட் அளவை குறைக்கணும். இலைகள் தான் கூட சாப்பிடணும். நார் சத்துக்கள் கூட சாப்பிடணும். நார் சத்துக்கள் உள்ள சாப்பாடுகள் கூட எடுக்கும்போது அது வந்து உங்களோட வயிற்று நிறைப்பும், ஆனா அந்த போஷணையே ஆக உள்ள போய் சேர விடாது. அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதனால டயட் இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ். அடுத்தது வந்து ஸ்விம்மிங் அண்ட் சைக்கிளிங் ரெண்டுமே பெஸ்ட் எக்ஸசைஸா இருக்க போது ஒபேஸ் இந்த நல்லா அந்த பிஎம்ஐ வந்து 30 விட கூட இருக்கும்போது, இப்ப நீங்க 80 கிலோ 90 கிலோ இருக்கீங்க, ஒரு 40 வயசு ஆள்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஹைட் வந்து ஒரு 160 சென்டிமீட்டர்ல தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா டெஃபினெட்லி நீங்க சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரிஸ்க் வாக்கிங்கை விட சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங் ரெண்டுமே வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு. அதோட கொள்ளு வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க கொள்ளு வந்து சூப்பாவோ ரசமாவோ அல்லது வந்து இந்த கஷாயமோ வச்சு குடிக்கலும். கொள்ளு குடிக்கிறவங்களுடையும் வந்து எடையையும் வந்து குறைக்கலாம். கெஸ்டைட்டிஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகுமா? அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. ஹைன் எனக்கு டைம் இருக்குதான்னு சொல்லி தெரியல. நான் சொல்றேன், கெஸ்டைட்டிஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகுமான்னு சொல்லிச்சுன்னா கெஸ்டைட்டிஸ் மிச்சம் சிவியரா இருந்து நீங்க அதனால சாப்பாடு எடுக்கிறத ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா டெஃபினெட்லி வெயிட் லாஸ் ஆகும்டா. ஐபிஎஸ் ஐபிடி வேற கேள்வி இருக்கா சீனர்? ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஐபிஎஸ் ஐபிடி போட்டிருக்குது. புரோட்டீன் ஐபிஎஸ் ஐபிடின்னு சொல்றது இன்ஃப்ளமேட்டரி பவல் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் தானே சொல்லியிருக்கிறாங்க. புரோட்டீன் கூட சாப்பிட முடியல, அதனால் கால் எல்லாம் வலுவிழந்து விட்டது, ஒரு ஷேக் ஆகுது, என்ன செய்யலாம்? நான் நினைக்கிறேன் நீங்க ஐபிஎஸ் ஐபிடி வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் தான் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு இருக்கிறதுனால புரோட்டீன் எடுக்க எல்லாத்திலும் கால் செயல் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா புரோட்டீன் வந்து இது உங்களுக்கு தந்திருக்கு. இது உங்களுக்கு புரோட்டீன் வந்து நீங்க எடுக்கிற வெயில எடுக்கணும். இந்த புரோட்டீன் சொல்லி சொன்னா கட்டாயம் பீஃப், மீட், சிக்கன் இதுகள் தான் எடுக்கணும்னு சொல்லி இல்ல. நீங்க வந்து சோயா பீன்ஸ் அதுகள் மாதிரியான புரோட்டீன்ஸ் எடுக்கலும். பொடி ஷேக் ஆகுது. நீங்க பொடி ஷேக் ஆகுது, பொடி ஏலாம இருக்குதுன்னு சொல்லி சொன்னா உங்களோட டயட் ஒருக்க நாங்க செக் பண்ணணும். நீங்க என்ன எடுக்கிறீங்க என்ன எடுக்கலன்னு சொல்லி. நீங்க புரோட்டீன் எடுக்கலன்னு சொல்லி விளங்குது, மற்றதுகள் என்ன எடுக்கிறீங்கன்னு சொல்லி விளங்கல. உங்களோட ஃபுல்லான டயட் பேட்டர்ன் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த டயட்டை வந்து உங்களுக்கு ஆல்டர் பண்ணி தர இயலும். என்னென்ன நீங்க எடுக்கணும் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி.
ஓகே, நாங்கள் முடிவு கொண்டு வருவோம்னு நினைக்கிறேன். மேலதிக கேள்விகள் இருந்தா அனுப்பி வைங்க. உங்களுக்கு அதற்குரிய பதில்கள் பெற்று தர முடியும். முடிப்போமா சீனர்? ஓகே ஹயன், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கு இந்த அமர்வுக்கு கேட்டோன்னே இதை ஏற்றுக்கொண்டு இன்றைய அமர்வை சிறப்பாக செய்து தந்ததுக்கு சீனத்துக்கு முதலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் உண்மையாகவே இந்த தலைப்பை தெரிவு செய்யறதுக்கும் காரணம் உண்மையாகவே இளையோர் மத்தியில் பல நோய்கள் தொடர்பான குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அது அவங்களோட உளவியலை பாதிக்கிற ஒரு விஷயம். அவங்களோட இலக்க நோக்கி அவர்கள் நகர்றதுக்கு அது ஒரு தடையா இருக்கக்கூடிய விடயங்கள். கட்டாயம் இந்த பெரிய கவனம் தான் தேவைப்பாடு இருந்தால் மீண்டும் ஒரு தடவையும் காரணம் ஒரு அமர்வு ஒழுங்கு செய்ய இயலும். பாவம் அந்த விதத்துல சீனத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த அமர்வில் பங்கொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த அமர்வை முடிவு கொண்டு வரோம். நன்றி, வணக்கம்.